அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்ச் 27ஆம் தேதி புதன்கிழமை இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். தலைப்பு செய்தி இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று முடிகிறது. மதியம் 3 மணி வரை மனுக்கள் பெறப்படும்னு, பரிசீலனை நாளை நடைபெறுகிறது அப்படிங்கிற செய்தியும், இறுதி வேட்பாளர் பட்டியல் பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி வெளியிடப்படும் அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. ஸோ மக்களவைத் தேர்தல் நடக்க இருக்கிற நிலமையில் வேட்புமனு தாக்கல் இன்றோடு முடிகிறது அப்படிங்கிற செய்தியை தலைப்பு செய்தியை கொடுத்துருக்காங்க. பரிசீலனை நாளை நடைபெறுகிறது. என்ன அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் அந்த வேட்புமனு தாக்கலை பரிசீலனை பண்ணுவாங்க. பரிசீலனை செய்து அதில் யார் எந்த கேண்டிடேட் எலிஜிபிள் அப்படிங்கிறதையும், அதுதான் இறுதி வேட்பாளர் பட்டியலாக 30ஆம் தேதி வெளியிடப்படும் அப்படிங்கிற செய்தியையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் தலைப்பு செய்தியாக இருக்குது இன்றைக்கி. அடுத்ததாக, கட்டாய கல்வி திட்டத்தில் தனியார் பள்ளிகளில் இலவச மாணவர்கள் சேர்க்கைக்கு ஏப்ரல் 3ஆவது வாரத்தில் விண்ணப்பம் அப்படிங்கிற செய்தி. இந்த செய்தியிலேருந்து நம்ம எப்படி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த கட்டாய கல்வி திட்டம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது கல்வி உரிமை சட்டம்னு ஒன்று இருக்குது, 2009. கல்வி சம்மந்தமாக 2 சட்டங்கள் வரும். என்ன அப்படின்னா, அனைவருக்கும் கல்வி திட்டம்னு ஒன்று இருக்குது, அது 2002. ஹிந்தியில் சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்கிற அந்த அனைவருக்கும் கல்வி திட்டம் 6 முதல் 14 வயது உள்ள குழந்தைகளுக்கு அனைவருக்குமான கல்வி திட்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது 2000வது வருடம் அது சில மாநிலங்களில் நிறைவேற்றப்பட்டது. அப்புறம் பாருங்கள், இப்போ இந்த கட்டாய கல்வி திட்டம்ங்கிறது RTE, ஆமாம், ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் மூலமாக 2009 கொண்டு வரப்பட்ட இந்த திட்டத்தின் மூலமாக தனியார் பள்ளிகளில் இலவச மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பத்துக்கு வரவேற்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கோங்க. முதல்ல அந்த சட்டத்தோட வருஷத்தை பார்த்துருங்க. ஒரு சட்டம் திட்டம் எது வந்தாலுமே ஃபஸ்ட்டு இயர் தான் மெயின். அந்த வகையில் பார்க்கும்போது ரைட் டு எஜுகேஷன் ஆக்டோட வருஷம் பார்த்திங்கன்னா 2009. இந்த கட்டாய கல்வி திட்டத்தோட வருடமும் பார்த்தோம்னா அதே 2009 தான் வரும். ஏன்னா ஒரு சட்டத்தின் கீழே தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி பார்த்திங்கன்னா, தனியார் பள்ளிகளில் உள்ள 25% இடங்கள், ஆமாம், எவ்வளோ சதவீதம் கொடுக்குறாங்க அப்படின்னா, தனியார் பள்ளிகளில் 25%, அதாவது 100 மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா 25 மாணவர்கள் இந்த திட்டத்தின் கீழே எலிஜிபிளாக இருப்பாங்க அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை சதவிகிதம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 25%ங்கிறதே ஒரு டேட்டா தான். இது வறுமை நிலையில் உள்ள குழந்தைகள் சேர்க்கப்படுவார்கள் அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது தமிழகத்தில் பார்த்திங்கன்னா 8000க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகளில் 1.10 லட்சம் இடங்கள் உள்ளன. இந்த திட்டத்தில் பாருங்கள், எல்கேஜி அல்லது 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் கட்டணமின்றி இலவசமாக படிக்கலாம் அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் பாருங்கள், இந்த சட்டத்தின்படி முதல்ல அந்த சட்டத்தோட வருடம் பார்த்தோம் 2009. எவ்வளோ சதவிகித இடங்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா 25% இடங்கள் கொடுக்குறாங்க. யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, வறுமை நிலையில் உள்ள குழந்தைகள் சேர்க்கப்படுவார்கள் அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. இதன்படி தமிழகத்தில் 8000க்கும் மேற்பட்ட பள்ளிகள் இருக்குது, 1.10 லட்சம் இடங்கள் இருக்குது. ஆமாம், எந்தெந்த கிளாஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, எல்கேஜி அல்லது 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் கட்டணமின்றி இலவசமாக படிக்கலாம் அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. இதன்படி பார்த்தோன்னா, தமிழகத்தில் 2013 அமலான இத்திட்டம், அதாவது இந்திய லெவலில் 2009 இது சட்டம் திட்டமாக்கப்பட்டிருந்தாலும், தமிழகத்தில் 2013 தான் இந்த திட்டம் அமலாயிருக்கு அப்படிங்கிற புள்ளி வரத்தையும் கொடுத்துருக்காங்க. இதில் இதுவரை 4.60 லட்சம் குழந்தைகள் தனியார் பள்ளிகளில் சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பார்த்தோன்னா, இந்த RTE திட்டத்தின் கீழ் சிறுபான்மையினர் பள்ளிகளை தவிர்த்து மற்ற அனைத்து தனியார் மற்றும் நர்சரி, பிரைமரி, மெட்ரிக், ICS மற்றும் CBSE பள்ளிகளிலும் இலவசமாக மாணவர்கள் சேர்க்க முடியும். ஏன்னா சிறுபான்மையினர் ஆல்ரெடி அவங்களே சலுகை தான் வழங்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில் மற்ற அனைத்து தனியார் மற்றும் நர்சரி, பிரைமரி, மெட்ரிக் மற்றும் ICS, CBSE பள்ளிகளிலும் இலவசமாக மாணவர்கள் சேர்க்கை பெற முடியும் அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், 2 விதமான கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள், பொருளாதாரத்தில் நலிந்தவர்கள். வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற பிரிவில் பார்த்திங்கன்னா, ஆதரவற்றவர்கள், HIVயால் பாதிக்கப்பட்டவர்கள், அப்புறம் 3ஆம் பாலினத்தவர், மாற்றுத்திறனாளிகள், துப்புரவு தொழிலாளர்கள் ஆகியோரது குழந்தைகள் அப்படிங்கிற கேட்டகரியிலையும். இன்னொன்று பாருங்கள், பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினர் ஆண்டு வருமானம் அவங்க 2 லட்சத்துக்கு குறைவாக இருக்க வேண்டும் அப்படின்னும், விண்ணப்பதாரர் வருமானம் மற்றும் இருப்பிட சாதி சான்றிதழ் சமர்ப்பிக்கும். இந்த டாக்குமெண்ட்டில் நமக்கு தேவையில்லை.
மெயினாக என்னென்னா எதன் அடிப்படையில் கொடுக்குறாங்க அப்படின்னா 2 வகையாக பிரித்து கொடுக்குறாங்க. ஒன்று வந்து வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற பிரிவுலையும், இன்னொன்று பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினர் அப்படிங்கிற 2 கேட்டகரியிலும் பிரித்து கொடுக்குறாங்க. இப்போ நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் டேட்டா இருக்குது, மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இந்த விஷயங்களை எழுதலாம் அப்படிங்கிறது தான் இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 3வது வாரத்தில் விண்ணப்பம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை கன்வெர்ட் பண்ணிடணும். ஸோ இதை நோட்ஸாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பொதறிவு பகுதி. பொதறிவில் இன்றைக்கி எதை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா போக்குவரத்து பாடம். நம்ம ஜாகிரஃபியில் போக்குவரத்துன்னு ஒரு பாடம் இருக்கும், அதில் ரயில்வே மண்டலங்கள் இருக்கும். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி இதில் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சின்ன திருத்தம் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்கூல் புக் டேட்டா படி இந்திய ரயில்வே மண்டலங்கள் வந்து 17ன்னு கொடுத்துருப்பாங்க, இங்கே 16ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்கூல் புக் டேட்டா படி 17ன்னே படிச்சுக்கலாம். ஸோ அதன்படி பாருங்கள், ஒரு டைம் நம்ம ஏற்கனவே படிச்சிருந்தா கூட ஒரு டைம் ஸ்கூல் புக் டேட்டா படி சொல்கிறேன், ரீகால் பண்ணிக்கோங்க. வடக்கு ரயில்வே அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா புதுடெல்லியை தலைமையமாக கொண்டு செயல்படுகிறது. வடமேற்கு ரயில்வே அப்படிங்கிறது ஜெய்ப்பூரை தலைமையிடமாக கொண்டு செயல்படுது. வடக்கு மத்திய ரயில்வே பார்த்திங்கன்னா அலகாபாத்தையும், வடகிழக்கு ரயில்வே பார்த்திங்கன்னா கோரக்பூரையும், வடகிழக்கு எல்லை ரயில்வே பார்த்திங்கன்னா கவுஹாத்தி அப்படிங்கிறதையும், ஸோ கிழக்கு ரயில்வே கொல்கத்தாவையும், கிழக்கு கடற்கரை ரயில்வே பார்த்திங்கன்னா புவனேஸ்வரையும் தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது. கிழக்கு மத்திய ரயில்வே ஹசிப்பூர் அப்படிங்கிற இடத்த தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது. மேற்கு மத்திய ரயில்வே பார்த்திங்கன்னா ஜபல்பூர் அப்படிங்கிற இடத்த தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது. மத்திய ரயில்வே மும்பை சத்ரபதி சிவாஜி முனையம் அப்படின்னும், மேற்கு ரயில்வே பார்த்திங்கன்னா மும்பை சர்ச் கேட் அப்படிங்கிற இடத்தையும் தலைமையிடமாக கொண்டு செயல்படுகின்றன. தெற்கு ரயில்வே நமக்கு நல்லாவே தெரியும், சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது. தென் மத்திய ரயில்வே அப்படிங்கிறது செகந்திராபாத்தையும், தென் கிழக்கு ரயில்வே கொல்கத்தாவையும், தென் மேற்கு ரயில்வே ஹூப்ளியையும், தென் கிழக்கு மத்திய ரயில்வே பிலாஸ்பூரையும், கொங்கன் ரயில்வே நவி மும்பையும் தலைமையிடமாக கொண்டு செயல்படுது. ஸோ 17 ரயில்வே மண்டலங்கள் இருக்குது, இங்கே 16 தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஸ்கூல் புக்கு டேட்டா அப்படியே 17ங்கிறதே படிச்சுக்குருவோம். இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது நம்ம ரீகால் பண்ணிக்கலாம், அந்த ரயில்வே மண்டலங்களை நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கரண்ட் அஃபேர் மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் இந்த மெசேஜ். ஸோ PSLV C-58 ராக்கெட்டு இது பார்த்திங்கன்னா இந்த வருடத்தோட 2024 மொதல் ராக்கெட்டாக 1ஆம் தேதி, அதாவது 1/1/2024 ஏவப்பட்ட இந்த ராக்கெட்டு பார்த்திங்கன்னா அதோட ஆய்வு வந்து நிறைவடையுது. ஸோ அதை பூமிக்கு கொண்டு வரத வந்து செய்தியாக கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா வானியல் நிலைவுகள், இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா PSLV C-58 அப்படிங்கிற ராக்கெட் போயம் 3 இயந்திரத்தின் ஆய்வு பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து பூமிக்கு மீண்டும் திரும்பி கொண்டு வரப்பட்டதாக இஸ்ரோவின் தகவல் தெரிவித்துள்ளது. அதன்படி பாருங்கள், வானியல் நிகழ்வுகளை ஆய்வு செய்வதற்காக எக்ஸ்போசாட் என்னும் செயற்கைக்கோளை வந்து இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் PSLV C-58 ராக்கெட் மூலமாக கடந்த ஜனவரி 1ஆம் தேதி பூமியிலிருந்து 650 கிலோமீட்டர் உயரம் கொண்ட சுற்றுப்பட்ட பாதையில் நிலைநிறுத்தியது. இதோட ஆய்வு பாருங்கள், கருந்துளைகளை ஆய்வு செய்கிறது, அப்புறம் நியூட்ரான், நட்சத்திரங்கள், அப்புறம் விண்மீன் வெடிப்பு உள்ளிட்ட அம்சங்களை குறித்து. முக்கியமாக இந்த 3 அம்சங்கள் என்னெல்லாம் பாருங்கள், கருத்துளை, நியூட்ரான், நட்சத்திரங்கள், விண்மீன் வெடிப்பு போன்றவை அம்சங்கள் குறித்து ஆய்வு மேற்கொள்ள பல்வேறு அரிய தகவல்களை இது வழங்கி வருகிறது அப்படிங்கிற செய்தி கொடுத்தாங்க. மெயினாக என்னென்னா, இந்த PSLV C-58 ராக்கெட்டோட ஆய்வோட நோக்கம் என்ன அப்படின்னா, கருந்துளை, நியூட்ரான், நட்சத்திரங்கள், விண்மீன் வெடிப்பு உள்ளிட்ட அம்சங்களை குறித்து ஆய்வு மேற்கொண்டு பல்வேறு தகவல்களை வழங்கியிருக்கு. இந்த நிலைமையில் இதோட காலம் அதன் வந்து நிலை இயற்கப்பட்டு பசிபிக் பெருங்கடலில் இறக்கப்படுது அப்படிங்கிறது. இதோட அந்த ஆய்வு காலம் வந்து முடிகிற நிலைமையில் இதை வந்து பசிபிக் கடலில் இறக்குறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்நிலையில் போயம் 3 ஆய்வு பணிகள் வந்து நிறைவடைந்ததை தொடர்ந்து கடந்த மார்ச் 21ஆம் தேதி மதியம் 2:04 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதன் நிலை இறக்கப்பட்டு பசிபிக் பெருங்கடலில் விழ வைக்கப்பட்டது. இதன் மூலம் இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னென்னா, இந்த விண்வெளி கழிவுகளே இல்லாத ஆய்வு திட்டமாக இது முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதாவது அந்த சேட்டலைட்டோட ஆய்வு காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது விண்வெளியிலே சுற்றிட்டு வரும், அதனால் விண்வெளி குப்பைகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற நிலைமையில் அதை திருப்பி கொண்டு வந்ததன் மூலமாக இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, விண்வெளி கழிவுகளே இல்லாத ஆய்வு திட்டமாக இது முன்னெடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது, முன்மாதிரி திட்டமாக இது இருக்குது அப்படிங்கிறத
இதன் மூலமாக சொல்ல வராங்க. அப்போ இந்த திட்டத்தைப்படி பாருங்கள், மெயினாக என்னென்னா இது எந்த ராக்கெட் அப்படின்னு பார்த்தோன்னா PSLV C-58 ராக்கெட் மூலமாக என்னைக்கு ஏவப்பட்டது அப்படின்னா 1/1/2024. இது என்ன பண்ணுது அப்படின்னா நியூட்ரான், அதாவது நியூட்ரான் நட்சத்திரங்கள், கருந்துளை மற்றும் விண்வெளி வெடிப்புகள் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து ஆய்வு பண்ணியிருக்கு. இதை எந்த கடலில் இறக்கியிருக்காங்க அப்படின்னா பசிபிக் பெருங்கடலில் விளைய வச்சுருக்காங்க. இதன் மூலமாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா விண்வெளி கழிவுகளே இல்லாத ஆய்வு திட்டமாக இது முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதை நம்மகிட்ட எப்படி கேள்வியை கேட்பாங்க அப்படின்னா எந்த விண்வெளி திட்டத்தின் மூலம் விண்வெளி கழிவுகளே இல்லாத ஆய்வு திட்டமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா இந்த PSLV C-58 ராக்கெட் மூலம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சின்னதாக ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னா வங்கதேசத்தோட 53வது சுதந்திர தின விழாவை நேற்று கொண்டாடியிருக்காங்க. இந்த வங்கதேசம் எப்போ வந்து சுதந்திரமாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுதந்திரத்துக்கு பின் வந்து பாகிஸ்தான் வந்து மேற்கு பாகிஸ்தானாகவும் வங்கதேசம் வந்து கிழக்கு பாகிஸ்தானாகவும் அறிவிக்கப்பட்டு பிரிட்டிஷ்காரங்க வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த நிலமையில் பாகிஸ்தானோட இது தாங்க முடியாமல் இவங்க வந்து பிரிஞ்சு வந்து தனியாக வந்து பிரியணும் அப்படின்னு நினச்சப்போ இந்தியா தான் உதவி பண்ணி அப்போதைய பிரதமரான இந்திரா காந்தி அம்மையார் தான் வந்து பாகிஸ்தான் கூட போர் பண்ணி வந்து அவங்களுக்கு வங்கதேசத்தை வந்து பிரித்து கொடுத்தாங்க அப்படிங்கிறது வரலாறாக இருக்குது. இந்த நிலமையில் இது எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1971 மார்ச் 26ஆம் தேதி தான் இது நடந்திருக்கு. இந்த நிலமையில் நேற்று வங்கதேசத்தோட 53வது சுதந்திர தின விழாவை நேற்று கொண்டாடப்பட்டது அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது வங்கதேசம் அந்த 1921 போர் நடந்திருக்கும். யாருக்குன்னா இந்தியா பாகிஸ்தானுக்கு. இந்த போர் மூலம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா வங்கதேசத்துக்கு விடுதலை கிடச்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அது என்ன டேட் அப்படின்னா மார்ச் 26 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.